அப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை படாத பாடுபட்டவங்க இனி ஒரு அளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கர்மக்காரகன், ஆயுள்காரகன் எல்லாம் நம்ம சொல்றோம். இந்த கர்மம் என்ன நம்ம செஞ்சுட்டு வந்தோமோ அந்த கர்மத்துக்கு உண்டான தண்டனையை கொடுத்து பரிகாரம் மூலியமா அனுபவிக்க வச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் எத்தனை வருஷமா இருந்தாலும் அதுக்கான உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானே மட்டுமே. அப்போ அவர் தான், அதனாலதான் ஆயுள்காரகன், கர்மக்காரகன் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ அவருடைய வினையை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் செய்ய போவதில்லை. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால்